பெருமாள்மணி, இப்போ நான் கேட்பது, இப்போ இடதுசாரிகள் ஏன் அதிகாரியை நோக்கி, ஏன்னா பிரியன் சொன்ன மாதிரி ஒரு அரசு தான் அப்படின்னு நீங்க அப்படி செப்பரேட்டா பிரிச்சு பார்க்குறீங்களான்றதெல்லாம் வேறொன்று. இப்போ தாவேக ஆங்கிலேருந்து பார்க்கிற போது ஏன் எல்லா தாவேக அமைச்சர்களும், அது செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் தலைமை கருத்துக்கு மீறிலாம் ஒரு கருத்து பேச போவர், அவர் இயல்பே கிடையாது. எல்லாரும் பிரதமர் டெல்லிக்கு போனால் அவரை நோக்கி தான்றதை நம்ம பார்க்க முடியுது. வட மாநில சோசியல் மீடியாவில் இது ப்ரொமோட் செய்யப்படுதா, அது ஒரு விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த கூட்டணிக்குள்ள தாவேகா என்ன நினைக்குதுன்ற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேகா ரொம்ப இயல்பாக அந்த பயணத்தை தொடர்றாங்க. இப்போ இந்த கூட்டணியே எப்படி அமைஞ்சது, பிளஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி தானே அமைஞ்சது. இப்போ அவங்களுக்கு 118 இடம் இருந்ததுன்னா இப்படி ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பே வந்திருக்காது. இன்றைக்கு 3 தாவேகா தனியாக இருந்திருப்பாங்க, திமுக அணி அதே வலிமையோடு இருந்திருப்பாங்க, அஇஅதிமுக அணி இருக்கும். இந்த மாற்றமே ஏன் நடந்ததுன்னா அந்த 10 இடங்கள் குறைவாக இருக்க போய் தான் நடந்தது. தாவேகா ரொம்ப இயல்பாக அவங்க பாதையில் தான் போகிறாங்க. அவங்க அன்றைக்கு தேவை இருந்தது, கூட்டணியாக உருவானாங்க, ஆட்சி அமைச்சாங்க. இந்த 100 நாளில் அவரோட இமேஜ் ரொம்ப பெருசாக போயிருக்குது. ஏன்னா இப்போது என்னென்னலாம் சொன்னாங்க, இந்த அரசே நீடிக்காது, நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த அதற்கு பிறகு இந்த அரசு எடுத்த இந்த காரியங்களால் இப்போ வட இந்தியா முழுக்க இது பரவுது. இப்போ எனக்கே ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது. நான் இந்தியாவில் வெவ்வேறு நகரங்களுக்கு போனேன். எல்லா நகரங்கள்லையும் சொல்லி வச்சது மாதிரி எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறது விஜய் தளபதி அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், விஜய் சொல்லுவோம் அல்லது விஜி சொல்லுவோம். ஆனால் இந்த வட இந்தியாவில், அல்லது வட இந்தியான்னு இல்லை, ஆந்திராவிலேருந்து ஆரம்பித்து யூபி வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோன்னு தெரிஞ்சோடனே அவங்க கேட்கறது விஜய் தளபதிங்கிறாங்க. எப்படி இந்த பேர் உருவாச்சுங்கிறது ஆச்சரியமாகட்டும். ஆனால் தொடர்ந்து சொல்லி வைத்தார் போல இன்னும் மாணிக்கம் தாகூர் எதிர்வினையாற்றியதற்கு பிறகு இன்னும் வீரியமா பேசுறாங்கன்னா அது ராகுல் அவர்களை சீண்டி பார்க்குற மாதிரி இல்லையா? காங்கிரஸுக்கு கொடுக்குற சிக்னல் இல்லையா சார்? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவங்க கூட்டணியில் இருக்காங்க சார். காங்கிரஸுங்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்காங்க, 5 அமைச்சர்களை வச்சிருக்காங்க. அதுல 5 எம்எல்ஏக்களுக்கு 2 பேர் அமைச்சரவையில் வச்சாச்சு. அதற்கப்புறம் காங்கிரஸ் ஒரு பெரிய பத்திரம் எழுதி கொடுத்துட்டு தாவேகா கூட கூட்டணிக்கு வந்தாங்க. நாங்க இன்னும் காலகாலத்துக்கும் உங்களோட தான் கூட்டணியில இருப்போம்னு. அதுக்கு திமுக கூட்டணியில இருந்த நெருக்கடி ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் தாவேகாவை எப்படி பார்க்குதோ அப்படியே தாவேகா காங்கிரஸ் எப்படி பார்க்கும்? அப்படி இல்ல சார். நீங்க இன்னைக்கு எத்தனை சதவீத வாக்கு வச்சிருக்கீங்க? அவர் இன்னைக்கு தனி கட்சியா 35% ஆட்சி அமைக்கிறாரு. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அந்த எதிர்வினையை பாருங்க. நாங்க தான் முதல் கடிதம் கொடுத்தது, நாங்க அப்படி இல்லை அப்படின்னா அமித்ஷா உங்களை காலி செஞ்சிருப்பாருன்னு சொல்றது இருக்குல்ல. ஆமா சார், அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இவ்வளவு ஏன் நீங்க போறீங்க? அதுக்குள்ள நிறைய அரசியல் இருக்கு. சரி, இவ்வளவு ஏன் போறீங்க? காவிரி விவகாரத்துல என்ன சொன்னாங்க? தாவேகா என்ன சொல்லுச்சு? அங்கேயே முன்கை எடுக்க தானே செஞ்சாங்க. அந்த கர்நாடகா முதல்வர் குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டோட ஒரு முன்னாள் முதல்வர் குடும்பத்துக்கும் நட்பு இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வருதுன்னு சொல்லி அப்பவே முன்கை எடுக்க. ராகுல் விஜய் உறவு விரிசல் வராதா சார்? இது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டுல யாரு பெரிய அண்ணன்? ஓகே, யாரு? தாவேகா தானே. இருங்க, தமிழ்நாட்டுல இருங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆமா சார். நீங்க இந்திய அளவுல பிரதமர். சார் இதே தான் சார் அதிமுக அஇஅதிமுக பண்ணுச்சு, இதே தான் சார் திமுக பண்ணுச்சு. தாவேகா அப்படியே அதை விட்டு கொடுக்கும் சார். காங்கிரஸ் பெரிய அண்ணன்னு தாவேகா ஒத்துக்குமா? ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்களா? இந்திய அளவுல அதான் சார், ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, அந்த இடம் இல்ல. ஒரு இடம் முக்கியமான ஒரு இடம் பெருமாள்மணி, நீங்க திமுக பாஜகவோடு இருந்தா வாஜ்பாய் தான் முன்னிறுத்தும். ஆமா சார். ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையும் அந்த தன்மை தான் சார். ஆமா, ஜெயலலிதா தனிச்சு இருந்தாங்களா நான் பிரதமர் வேட்பாளர் பேசுறது? நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள அகாமடேட் ஆயி தேர்தல் வரல சார். நீங்க இப்பவே பொசிஷன் பண்ணீங்கன்னா இப்பவே ராகுல் தான் இந்த கூட்டணியோட தலைவர்னு ஏன் ஒத்துக்கணும் சார்? இப்போ தமிழ்நாட்டுல முதல்வர்களை நீங்க பட்டியல் போடுங்க. ஜெயலலிதா அம்மா வட இந்திய தலைவர்களோட ஆளுமையை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. கூட்டணி பேச்சுவார்த்தை இங்க தான் நடக்கணும். நீங்க போயஸ் கார்டன்ல தான் பென்னி ரோட்ல எத்தனை அமைச்சர்கள் காத்திருந்தாங்க நமக்கு. சார் நம்பருக்கு வரலாம் சார். ஐயா, நான் ஒரு இடத்துக்கு வரேன், நீங்க என்ன கொஞ்சம் விடுங்க. ஜெயலலிதா அம்மா போல, கலைஞர் ஐயா போல இவரும் தன்னை பொசிஷன் பண்ண தான் செய்வாரு. பிரதமர் சார் தேசிய கட்சிகளோட இடத்தை காட்டுறாரு சார். அது பிரதமர் பத்தின கேள்வி இல்ல சார். தமிழ்நாட்டுல யாரு பெரிய அண்ணன்? உங்களுக்கான இடம்ன்றது இவ்வளவுதான் சார். நீங்க அதெல்லாம் தாண்டி வராதீங்க. எங்க கிட்ட யாரு பிரதமர்னு சொல்லணும்னு எங்க கிட்ட சொல்லாதீங்க. அந்த மெசேஜ் இஸ் வெரி கிளியர். தேர்தல் வர்றப்போ கூட்டணி வச்சுக்குவோம். இப்போ 2026 ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு 5 இடம் கம்மியா இருக்கு, நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. உங்களுக்கு நாங்க 2 மினிஸ்டர் கொடுத்தோம். ஓகே, சரிங்களா? நீங்க கேட்ட போர்ட்ஃபோலியோ ஒன்னு கொடுத்தோம், நாங்களா ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்தோம். ரைட்டுங்களா? முடிஞ்சுதா? நீங்க அதை தாண்டிலாம் உங்க பெரிய என்ன மனப்பான்மையை நீங்க இந்தியாவை ஆண்டிருக்கலாம் சார்.
இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்க இடம் என்ன? So, காங்கிரஸுக்கான இது சார் இமேஜ் பாலிடிக்ஸ்ல இதற்கு முன்னால் இருந்த பெரிய தலைவர்கள் எவ்வளவு கவனமா இருந்தாங்களோ அவ்வளவு கனத்தோடு தாவேக்கா இருக்கிறது. இன்னொன்று, நேற்று ஒரு ராகுல் காந்தி பெண்கள் மத்தியில பேசுற கூட்டம் ரொம்ப அபரிமிதமா இருக்கு சார். கூட்டம் தான் இருக்கு. ஒரு சிஜேபி போராட்டம் இதற்கு பிறகுலாம் ராகுலோட இமேஜ் உயர்ற தன்மை இருக்கு. நீங்க கூட்டணியில இருந்தா ராகுல தூக்கி விடணும்ல, திமுக செஞ்சாம அதை செய்யாம நான் பிரதமர் வேட்பாளர் பண்ணின சில பேர் தமிழ்நாட்டில் என்ன ஆனாங்கன்னு நான் யாருன்னு சொல்ல விரும்பல. பொதுவாக எதிர்மறை கருத்துக்களை சொல்ற பழக்கம் எனக்கு இல்லை. வட இந்தியாவினுடைய தலைவர்களை நீங்க வந்து இங்க பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் உங்களோட இடம் என்னவாகுன்றது எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கா ரொம்ப தெளிவா ஜெயலலிதா அம்மா போல கலைஞர் ஐயா போல இங்க நாங்க தான் பெரிய எண்ணெய், அதுதான் நாங்க தான் இப்போதைக்கு. நீங்க உங்க முதல் பிரதமர் வேட்பாளர் யாரா வேணாலும் இருக்கட்டும், எங்க பிரதமர் வேட்பாளர் இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த 100 நாள்ல ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இந்த நம்பிக்கை சாதாரணமா வந்துடல சார். 5, 6, 7 இந்த 3 தேதிகளில் தமிழ்நாடு அரசியல் வரைபடம் எப்படி மாற்றப்பட்டது, என்னென்னலாம் சதுரங்க காய் நகர் 5, 6, 7 இந்த 3 நாள்ல எந்த கூட்டணி எங்க போகும்னு சொல்லப்பட்டது, அதெல்லாம் வாங்கி தான் இன்னைக்கு தாவேக்கா தன்னை பொசிஷன் பண்ணிட்டாங்க சார். தேசிய அரசியல்லையும் நாங்க சார் அது மெசேஜ் என்னன்னா தமிழ்நாட்டுல நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேங்கிறது தான் மெசேஜ். அதான் மெசேஜ். தேசிய அளவுக்கு போக இல்ல, அதுக்கு 3 வருஷம் இருக்கு. இல்ல இதுல எனக்கு ஒரே ஒரு இணக்கமான கூட்டணி அப்படின்றதுல காங்கிரஸ் அவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா மத்தவங்க எல்லாம் கூட ஒரு இழுபறின்னு நாங்க உடனே வந்துட்டோம் அப்படின்றப்ப எல்லாரும் எதிர்பார்த்தது ராகுல வந்து இந்தியா முழுவதுக்கும் முன்னிறுத்த போறாங்க, தென்னிந்தியாவுல விஜய் வந்து முன்னிறுத்துவார்ன்ற தன்மை. இப்ப என்னன்னா இவங்க வந்து விஜய் தான்னா இப்ப ரியாக்ஷன் மாணிக்கம் தாகூர் வந்துருச்சு. நாளை எல்லா காங்கிரஸ்காரரும் விமர்சிக்கட்டும். யார் அனுசரிச்சு போனோம், மெசேஜ் வெரி கிளியர். நீங்க பெரிய அண்ணனா இருந்துங்க, சுத்தி இருக்கிற எல்லா மாநிலத்தையும் நீங்க ஆண்டுட்டு போங்க. அங்க யார் ராஜா?